இயேசு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நாள் திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்ம நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டார், வித்தியாசமா நமக்கு செய்ய வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மோசே ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அடிக்கலாம், கடல் மச்சத்தை அடிக்கலாம், ஆனா கர்த்தர் காடையை வர வைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை வர வைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை வெட்கப்படுத்தல. ஹல்லேலூயா. யோபு வெட்கப்பட்டு போகல. எல்லாரும் யாரெல்லாம் அவனை அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள மீண்டும் அவனுக்கு கிஃப்டோட எல்லாரும் வந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாரத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில தான் அவர் ரட்சிப்பை அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பாரம், என் வேலை, என் காரியம், இந்த பாரத்தையே சுமந்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அந்த பாரம் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். ஏன் நுகத்தை நீ ஏற்றுக்கொள், ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா.